கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துவதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான காலகட்டத்திலே நேரத்திலே நாம் வந்து நிற்கிறோம். இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. சில நாட்கள் அல்ல, சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. புதிய வருஷத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். புதிய வருஷத்திற்குள்ளால் நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியத்தை செய்ய இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன செய்ய பேசுகிறார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு இவ்விதமாய் ஒரு கடிதம் எழுதுகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவைகள் சொல்லி முடியாது. ஒவ்வொரு செகண்டிலையும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இணைந்து அற்புதங்களை செய்திருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதிலையும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் ஆண்டவர் செய்ததை நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக செய்ததை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்லி முடிக்கவே முடியாது. உங்களுக்கு முன்னணியில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை காட்டிலும் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியாமலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நிறைய என்பதை இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்களை அழிக்க எத்தனையோ பேர் திட்டம் போட்டு உங்களுக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டினார்கள். உனக்கு தெரியாமலே உனக்கு பின்னணியில் ஆண்டவர் அவற்றை அதமாக்கி போட்டு அவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவனை தடுமாற வச்சு அது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மறைமுகமாக உங்கள் முதுகில் குத்த நினைத்த எத்தனையோ பேரை நான் ராத்திரியிலே எச்சரித்து அவனுடைய அந்த திட்டத்தை நான் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பின்னணியில் பிசாசு கொண்டு வந்த எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ விபத்துக்களின் திட்டங்கள், எத்தனையோ கொள்ளை நோய்களின் திட்டங்களை உங்கள் நாலெட்ஜுக்கு வராமலே உங்கள் பின்னாலேயே நான் கேன்சல் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மறைவில் இருந்தது. அதே போல் ஆண்டவருடைய இரகசிய செயல் நம்ம சென்று வந்த இந்த 2023ஆம் வருஷத்தின் முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ரகசியமாய் உங்கள் வீடுகளிலே செயல்பட்டு கொண்டிருந்தபடியினால், உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே செயல்பட்டபடியினாலே, உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலே செயல்பட்டபடியினாலே உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வந்த அநேக காரியங்களை ஆண்டவர் கேன்சல் பண்ணினார். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அநேக அற்புதங்கள் பின்னால் நடந்தபடியினாலே தான் இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் நீ வந்திருக்கிறாய். புதிய வருஷத்தை காண்பதற்கும் ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த நாள் முழுவதும் காலையிலேயே இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா நான் இப்போ மத்தியானம் தான் இதை ஓப்பன் பண்ணேன், இல்லை நான் சாயங்காலம் தான் ஓப்பன் பண்ணேன், பரவாயில்லை. இதை எப்போ நீ ஓப்பன் பண்ணி இதை கேட்டாலும் இதை பார்த்தாலும் அந்த நிமிஷத்திலிருந்து இந்த வருஷத்தின் கடைசி நிமிடம் 31ஆம் தேதி இரவு 12 மணி வரைக்கும் நீ வேற எதை பற்றியும் பேசக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி 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 ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. இது நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிற நிமிடங்களுக்கு நேராய் வந்திருக்கிறாய். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற மணித்துளிகளிலே நீ கடந்து கொண்டிருக்கிறாய். இந்த மணித்துளியில் எனக்கு அது வேணும் இது வேணும் ஒன்றும் கேட்காத. புதிய வருஷத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார். நன்றி அறிந்த உள்ளத்தோடு அவரை நினைத்து பார்க்கிற நிமிடங்கள்
நொடிப்பொழுதுகள், மணித்துளிகளுக்குள்ளால நீ கடந்து வந்திருக்கிறாய். அதற்கு மாத்திரம் இந்த வேளையை பயன்படுத்து. முடிந்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நீ லீவு போட்டாவது உன்னுடைய வீட்டில் இருந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இரு. அட்லீஸ்ட் சாயங்காலமாவது சீக்கிரம் வீட்டுக்கு போனதற்கு பிறகு குடும்பமாய் உட்கார்ந்து நீ ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒவ்வொருவரிடத்துலையும் கேளுங்க. உங்கள் மகளை பார்த்து கேளுங்க, மகனை பார்த்து கேளுங்க, பெரிய பிள்ளையை பார்த்து கேளுங்க, பேர பிள்ளையை பார்த்து கேளுங்க. கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு என்னெல்லாம் செய்தார் சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி அறிதல் உள்ளவர்களாக புதிய வருஷத்திற்குள்ளால நீங்கள் கடந்து போங்க. 10 பேருக்கு ஆண்டவர் ஒரு நாள் அற்புதம் செய்தார். 9 பேர் திரும்பி வரவே இல்லை. ஒரே ஒருவன் வந்தான். அந்த ஒரே ஒருவனாய் நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். அவருடைய அங்கலாய்ப்பை சொன்னார். 10 பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களே, மற்ற 9 பேர் எங்கே என்று அவருடைய இருதயம் பிரதிபலித்ததை நீங்கள் வேதத்தில் வாசிச்சிருக்கிறீங்க. அந்த 9 பேரை குறித்து அவர் ரொம்ப துக்கப்பட்டார். உன்னை குறித்து ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. வந்த ஒருவனாக நீ இருந்து ஆண்டவருடைய இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்துகிறவனாக, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கை செலுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது புதிய வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த மணித்துளிகள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரை இந்த வருஷத்தில் துக்கப்படுத்தின காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும். இந்த 2 காரியங்களை மாத்திரம் இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நாள் கடைசி இரவு 12 மணி வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். புதிய வாழ்க்கை பிறக்கப் போகிற விடியல் உங்களுக்கு சமாதானத்தின் விடியலாக இருக்கும். பிறக்கப் போகிற வருஷம் உங்களுக்கு நன்மையின் வருஷமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு செழிப்பின் வருஷமாக இருக்கும். ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வருஷமாக இருக்கும். கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் தொடங்குகிற ஒரு வருஷமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு குறைஞ்சது 1000 ஸ்தோத்திர பலிகளாவது நீங்கள் சொல்லுங்கள். அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் இல்லாமல் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஐ ப்ரைஸ் யூ ஜீசஸ், உங்களை துதிக்கிற ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த கடைசி நிமிடம், இந்த 31ஆம் தேதியின் கடைசி நிமிடம் உன்னுடைய மூச்சு ஸ்தோத்திரத்தை செலுத்தி பரிசுத்தத்தை மாத்திரமே அது நாடட்டும். நன்றியை சொல்லி பரிசுத்தத்தை மாத்திரம் நாடட்டும். ஒரு புதிய இருதயத்தோடு, புதிய சிந்தையோடு, புதிய தீர்மானங்களோடு புதிய வருஷத்திற்குள்ளால போங்க. புது புது நன்மைகளும் கிருபைகளும் உங்களை பின்தொடர்ந்து வரும். புதிய புதிய திட்டங்களை கர்த்தர் புதிய வருஷத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை, நல்ல திட்டங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் ஞாபகமாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்கிற வசனத்தின்படி நல்ல சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் புதிய வருஷத்தில் செய்யும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் செய்த எல்லா ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் மட 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 மடன்னு கொட்டலாம். தகுதியில்லாத இருந்த உனக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நன்மையான ஈவுகளை செய்திருக்கிறார். இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தானே. எனவே இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி 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 குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் ஒரே முகமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக்கிட்டே இருங்க. துதிகளின் மத்தியிலே இறங்கி வருகிறவர் இன்றைக்கு இந்த கடைசி நாளிலே உங்கள் வீட்டிலே வருவார். அவரே உங்களை கரத்தை பிடித்து கொண்டு புதிய ஆண்டிற்குள்ளே போவார். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகுங்க. இது ஆயத்தப்படுகிற நேரம். உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வருவார், உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். நீங்கள் 5 பேர் இருந்தாலும் 6 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் உங்களை அப்படியே நேச மார்பிலே அணைத்து ஒவ்வொருவருடைய கையிலையும் ஒவ்வொரு விரலை கொடுத்து உங்களை பிடிச்சுக்கிட்டே நீங்கள் புதிய வருஷத்திற்குள்ளால போங்க. ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஆண்டவரோட இந்த வருஷத்திற்குள்ளால என்றாகுங்க. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டே நடங்க. வருஷ கடைசி 2024ஆம் வருஷம் கடைசி நிமிடம் வருகிறது வரைக்கும் ஆண்டவருடைய கையை நீங்கள் விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்கள் விட்டுருவீங்கன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் உங்கள் கையை ஆண்டவரிடத்தில் கொடுத்துங்க. ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கிங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்களே புதிய வருஷத்துக்கு போங்க. நான் உலக பிரகாரமான காரியத்தை நாடி ஓடினாலும் ஒரு நாளும் ஆண்டவர் என் கையை விட்டுறாதீங்க, ஆண்டவரை நீங்களே பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கையில் உங்கள் கரத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை புதிய வருஷத்தில் செய்வார். ஸோ புதிய நல்ல காரியங்களை எதிர்பாருங்கள். புதிய தீர்மானங்களோடு புதிய வருஷத்திற்குள்ளே போங்க.
உங்கள் யாவருக்கும் எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வருடத்தின் கடைசி நாள் நிறைவடைய போகிற நேரத்தை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைவான ஆண்டவர் எங்களிடத்தில் வந்து குறைவுகளெல்லாம் மாற்றி போடும். மேலான ஆண்டவர் எங்களிடத்தில் வரும் பொழுது கீழானவைகள் எல்லாம் ஓடிப்போகும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளை சுற்றி இருக்கிற என் பிள்ளைகளுடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் பிடித்து வைத்திருக்கிற எல்லா விதமான அசுசிகளை ஆண்டவர் இந்த நிமிஷத்திலே மாற்றி போடுவீராக. என் பிள்ளைகளுடைய இரத்தத்தினால சுத்தம் பண்ணி புதிய தீர்மானங்களோடு புதிய வருஷத்திற்குள்ளே நீரே என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கொண்டு சந்தோஷமாக புதிய வருஷத்திற்குள்ளால நீர் அழைத்து கொண்டு போவீராக. பெரிய காரியங்களை புதிய வருஷத்திலே என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கடன்களையும் கொடுமைகளையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக புதிய வருஷத்திலே என் பிள்ளைகள் நன்மையானதை காணட்டும். என் பிள்ளைகளோடு இணைந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இவர்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் ஆராதனை பலிகளையும் காணிக்கையாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த நிமிஷமே என் பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே எழுந்தொருளி வந்து என் பிள்ளைகளோட மீதியம் இருக்கிற எல்லா நிமிடங்களையும் மணித்துளிகளையும் செலவழித்து என் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கொண்டு புதிய வருஷத்திற்குள்ளால சந்தோஷமாய் கடந்து சொல்லட்டும். விடுகிற பொழுது சமாதானத்தின் பொழுதாயிருக்கட்டும். விடுகிற பொழுது அற்புதத்தின் பொழுதாயிருக்கட்டும். விடுகிற பொழுது என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தின் பொழுதாய் இருக்கும்படிக்கு, ஒரு பரிசுத்தத்தின் பொழுதாய் இருக்கும்படி நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.